பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா 10வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்ல என்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்ல என்றும் அறிவேன். இன்றைக்கு அநேக காரியங்கள் நாம் தீர்மானிக்கிறோம். ஆனால் நாம் தீர்மானிக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கிறது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுதுங்க, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய நடைகள் கர்த்தரால் தான் வாய்க்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 20:24 வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நான் செய்ய போகிற காரியத்தை நான் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அதை செய்யும்போது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஏங்க, நம்முடைய சிந்தனையில் அநேக ஐடியா கடந்து வரலாம். ஆனால் வேதம் சொல்லுது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் தாங்க வரும். கர்த்தர் சொல்லாமல் உங்கள் ஐடியா எதுவுமே நிறைவேறாதுங்க. இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்து பாருங்கள். நான் சொல்லுவேன், நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். தாவீது சொல்லும்போது சங்கீதம் 37வது அதிகாரம் 23வது வசனத்தில், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். என அன்பானவர்களே, இந்த காலவேளையில் உங்களுடைய நடையை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தராய் இருக்கட்டும். அவர் உங்களுடைய வழிகளை அவர் பிரியப்படுகிறார். நீங்கள் செய்கிற காரியங்களை அவர் பிரியப்படுகிறார். அவர் பிரியப்படும் போது என்ன நடக்கும் தெரியுமா? தேவனிடத்திலிருந்து க்ளோரி டு காட், நீங்கள் காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அதை செய்ய வேண்டிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அதை செய்ய வேண்டிய திறனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். தாவீது சொல்லும்போது சங்கீதம் 17:5, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறான். இந்த கால வேளையில் நாமும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, என் கால்கள் வலுவாதபடி, நான் செய்கிற இந்த காரியத்தில் நான் தவறி விடாதபடி, நான் விழுந்து விடாதபடி, எனக்கு நஷ்டம் வந்து விடாதபடி, ஆண்டவரே, இந்த வழிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்கள் காட்டுகிற பாதையில் எங்களை நடத்தும். என்னுடைய நடைகள் இயேசுவின் நாமத்தில் உறுதிப்படட்டும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து நீங்கள் காரியத்தை செய்வீங்க. அப்படின்னா நான் சொல்லுவேன், நீங்கள் செய்கிற காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார். இந்த கால வேளையில் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அதை தேவனுடைய திட்டத்தின்படி செய்யுங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. உங்கள் கரத்தில் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் கடந்து போகிறோம். நீர் எங்கள் வழிகளை உறுதிப்படுத்தி ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.